திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜிகோர்ஸ். எஜிகோர்ஸில் ஆன்லைனில் நிறையா கோர்ஸ் சொல்லி தராங்க. ஜாயின் பண்ணி படிங்க. தேங்க்யூ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஸ் இதழ்கள் வச்சு எப்படி மாலை கட்டுவது. சில பேர்த்துக்கு மல்லிகைப்பூ பூ பிடிக்காது, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்குது. ஏன்னா அதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? தலைவலிக்கும்ல சில பேர்த்துக்கு, மல்லிகைப்பூ வாசனை வந்து தலைவலிக்கும். அதனால் ரோஸ் பூவில் எப்படி மாலை கட்டுறதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? இது மாதிரி எல்லா இதழ்களையும் பிரிச்சுக்குங்க. சென்டரில் இருக்க சின்ன இதழ்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகாது இந்த மாலைக்கு. அதனால் சின்னதாக இருக்கிறத நம்ம எடுத்துடுறோம். பெரிய ரோஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது அந்த ரோஸோட காம்பை சின்னதாக கட் பண்ணிக்கிறோம், ரெண்டாக பார்த்துங்க. எதுக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், சேலை தைக்கிற சின்ன நூலை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன ஊசி எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டில் முடிச்சு போட்டுங்க. டபுளாக நூல் போட்டு முடிச்சு போட்டுக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற குச்சியை இதில் கோர்த்துக்கிறோம். ஒரு ரெண்டில் கோர்த்துக்கிறோம். ரோஸ் குச்சி கட் பண்ணி வச்சுக்கிறோமுங்க, அதை வந்து ஒரு ரெண்டில் கோர்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ஊசியை ஒரு ரெண்டை நம்ம உருளைக்கிழங்குல கோர்த்துக்கிறோம். எதுக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது ரோஸில் ரெண்டாக மடித்து கோர்க்கணும். அதுக்காக ரெண்டு கையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம உருளைக்கிழங்குல கோர்த்துக்கிறோம். இல்லை நம்ம லேட்டாகும். பாருங்கள், எப்படின்னு சுற்றி சுற்றி கோர்க்கணும். அப்போ தான் ஈவனாக ஒரு ரோஸ் மாதிரியே உங்களுக்கு அழகாக கிடைக்கும். கடைசியில் பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி ஒரு அழகான மாலை உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது. ஈஸியாக கோர்த்தலாம். சரிங்களா? இது மெயின் வந்து இப்படி சுற்றி சுற்றி கோர்க்கணும் ஈவனாக. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு ரெண்டு கோர்த்தாச்சு. நம்ம உள்ளே தள்ளிக்கிறோம். பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக கோர்த்தாச்சு. எல்லா ரோஸும் இதே மாதிரி சுற்றி சுற்றி கோர்த்து மாலை ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்படி நீங்கள் சுற்றி ரவுண்டாக கோர்த்தா தான் உங்களுக்கு இது மாதிரி ஃபுல்லாக கிடைக்கும். நல்லா ஒரு அருமையான ரோஸ் மாலை. இல்லை அப்படின்னா ஒரே மாதிரி கொட்டுன்னு ஒரே மாதிரியாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். இது மாதிரி சுற்றி சுற்றி கோர்த்தா தான் நல்லாயிருக்கும். மேலே முடிஞ்சது. இப்போது இன்னொரு துண்டு வச்சுருக்கிறோம்ல, நம்ம ரோஸ் குச்சி ரெண்டாக கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இன்னொரு குச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை இந்த எண்டில் கோர்த்து முடிச்சு போட்டுக்கிறோம். நம்ம நூல்லே முடிச்சு போட்டோம்னா அவுந்துக்கிட்டு வந்துடும். சரிங்க? அதுக்கு தான் இந்த பக்கம் ஒரு ரோஸ் குச்சியும் அந்த பக்கம் ரோஸ் குச்சி சின்னதும் கோர்த்து முடிச்சு போட்டுருக்கோம். சரிங்களா? நம்ம ரோஸில் கட்டினா நூல்லே கோர்த்துக்கலாம், முடிச்சு போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து நம்ம லீஃபில் பண்ணுறோம், இலைய கிடையாது. ரோஸோட இதழ்களில் நம்ம மாலை கட்டியிருக்கோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அவ்வளோதாங்க, அருமையான ரோஸ் மாலை ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நிற்கிறதுலே வந்து அதில் தான் நிற்கிது பாருங்க, இந்த குச்சியில் நிற்கிது. கொஞ்சம் நூல் விட்டு கட்டிக்கிறோம். சரிங்களா? ஏன்னா நம்ம கோக்கறக்கு கட்டுறக்கெல்லாம் அந்த நூல் தேவைப்படும். அவ்வளோதாங்க, அருமையான மாலை கட்டியாச்சு. சரிங்களா? உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு ஈவனாக கோர்க்கும்போது இப்போ அழகாக ரோஸ்க்காக தெரியுது உங்களுக்கு. சரிங்களா? இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல முட்டை மாதிரி தெரியும், நல்லா இருக்காது, அழகாக இருக்காது. அதுக்கு தான் நம்ம சுற்றியும் ஈவனாக கோர்க்கணுங்கிறது. சரிங்களா?
இவ்வளோ அருமையாக தெரியுது பார்த்தீங்களா. இன்னொன்று நந்தியாவட்டு மொக்கை வச்சு உங்களுக்கு பூ மாலை கட்டி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதோட எண்டில் இது மாதிரி கோர்த்துருப்போம். அது எப்படின்னு போன வீடியோவில் பார்த்துக்குங்க. சரிங்களா. நந்தியாவட்டு மொக்கு ரோஸு வச்சு ஒரு கட்டியிருக்கோம். அது எப்படிங்கிறது பழைய வீடியோவில் லிங்கில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா. பாய்.